ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். எதை வச்சு அப்படின்னா, சீனி கிழங்கு அப்படி இல்லைன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு. இந்த கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சீனி கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடியாப்பம் ரெடி பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனி கிழங்கு மேலே இருக்கிற மண் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் இருக்கிற மண் எல்லாத்தையும் கழுவிட்டு, இந்த தொலி எல்லாமே நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா கட் பண்ண வேண்டாம். மண்ணை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை சீனி கிழங்க அவிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து அவிச்சதுதான். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி கொப்பரையில், அப்படி இல்லை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு நம்ம கிழங்க கட் பண்ணி எடுக்க போகிறோம். முன்னாடி பின்னாடி இருக்கிறதையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மீதி நடுசில் இருக்கிறத குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும் கிழங்கு. ரொம்ப பெரிய பெரிய பீஸாக வச்சோம்னா கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நான் அதனால் எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். தொலியை நான் இன்னும் எடுக்கலை. நல்லா அவிச்சிட்டு தான் நான் தொலியை எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். துணியை எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. பாத்திரத்தை அப்படியே வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸ்டீம் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சா கொஞ்சம் நமக்கு ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். வெந்துடும், ஆனால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் பிசு பிசுன்னு எதுவுமே ஒட்டாது. மாவும் ரொம்ப சாஃப்ட் ஆகாது. இப்போது உங்களுக்கு எப்படி வேணும்னா நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், எல்லா கிழங்கும் நல்லா அழகாக வெந்துடுச்சு. சீனி கிழங்கு வெந்ததுக்கப்புறம் எந்த அளவு எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்றதுனால நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் என்ன செய்யப்போகிறேன் அப்படின்னா இடியாப்பம் தான் செய்ய போகிறேன். இது இப்போது வெந்துட்டான்னு பாருங்கள். நல்லா அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அமுங்கிடுச்சு அப்படின்னா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். வேகலை அப்படின்னா அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுங்கிடணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ நம்ம அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும், அதாவது சீனிக்கிழங்குல இருக்கிற தொலி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த சூட்டோடே நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாவு கூட நல்லா பிளெண்ட் ஆகிடும். ரொம்ப காஞ்சிடக்கூடாது. தொலியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சூட்டோடே நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னா மாவு இன்னும் நல்ல சாஃப்டாகிடும். சீனிக்கிழங்குல நம்ம இடியாப்பம் செய்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாவு நல்ல சாஃப்டாகிடும் நம்ம அவிச்சதுனால. அதனால் இது நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பச்சரிசி மாவு கூட நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இடியாப்பம் புளிகிறப்ப ரொம்ப ஹார்டாகவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்யப் போகிறேன் அப்படின்னா சுடுதண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம எப்போவுமே இடியாப்பத்துக்கு பச்சை தண்ணி சேர்க்க மாட்டோம், சுடுதண்ணி தான் சேர்ப்போம். அதே மாதிரி சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு நம்ம வெந்நீர் ஊற்றி செஞ்சால் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். அதனால் இப்போ மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு அளவு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெந்நீர் சேர்த்துக்கலாம். சூடாக தான் இருக்கணும், ஆறின வெந்நீர் சேர்க்கக்கூடாது. நான் வெந்நீர் சூடாக போட்டு வச்சுருக்கேன். அதிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் சேர்க்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சீனிக்கிழங்குல பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சீனிக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இடியாப்பம் புளிகிறப்ப வராது. அதனால் நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேருங்க. வெந்நீர் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிணைஞ்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி சூடான வெந்நீர் எடுத்துருக்கேன். 1/2 டம்ளர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அந்த தண்ணி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்நீர் சேர்த்தாச்சு. மீதி இன்னும் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீனிக்கிழங்கு இருந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நான் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. இருக்கிற மாவுலேயே நான் என்ன சேர்ப்பேன் அப்படின்னா பிணைஞ்சு எடுக்க போகிறேன். ஹார்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சீனிக்கிழங்குல ரொம்ப சாஃப்டாக தான் வரும்.
அந்த ஹோல் மட்டும் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து நிறைய நார்ச்சத்து, அதாவது நாராக இருக்கும் கிழங்குல. அந்த ஹோலில் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா, நல்லா பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி இடியாப்ப குழல் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நார் எல்லாமே அது கூட சேரும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே வராது. புளியிறப்ப மாவை இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சூடோடு என்ன செய்யணும் அப்படின்னா, இடியாப்பம் புளியணும், ஊற வைக்கக்கூடாது. காஞ்சிடும் மாவு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்பவே நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா புளியறதுக்கு ரொம்ப ஈஸி. 2-3 பேர்லாம் வேண்டாம், நீங்களே இதை ஈஸியாக புழிஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்கணும். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம இடியாப்ப அச்சில் வச்சு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப அச்சிக்கு வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வாழை இலை வச்சு தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழை இலையில் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த வாழை இலையை பாதியாக கட் பண்ணிவிட்டு மொத்தமாக நான் 4-5 பீஸ் எடுக்க போகிறேன். சின்ன சின்ன பீஸாக ஒரு 5 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலையை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 4 பீஸ் எடுக்க போகிறோம். ஸ்டெம், அதாவது நடுப்பகுதி நமக்கு தேவையில்லை. ஓரமாக இருக்கிற இந்த மாதிரி இலைப்பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் இடியாப்பம் அவிச்சோம் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மாவை எடுத்து நம்ம இடியாப்பக்குள்ளே வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக வச்சு புளியன்னா புழிஞ்சிக்கோங்க. நிறைய வச்சு புழிஞ்சிடுவீங்கன்னா நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. மாவை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வாழை இலையில் தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அவிச்சு எடுக்க போகிறோம். வாழை இலையை நல்லா கழுவிட்டு இந்த இடியாப்பக்குள்ளையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வாழை இலை 4 வாழை இலையிலையும் இந்த மாதிரி இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி 4ஐயும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இட்லி குப்பரையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி குப்பரையில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி இடியாப்பம் எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இட்லி கொப்பரையில் துணி எதுவுமே சேர்க்கண்டா, அப்படியே அதே வாழை இலையோடு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி குப்பரையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலை வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேன். தேங்காய் பால் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த இடியாப்பம் சாப்பிட போகிறோம். இப்போ தேங்காய் பாலுக்கு நான் ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இப்போது இடியாப்பம் வெந்துடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப ஹெல்த்தியான இடியாப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கையில் தொட்டு பாருங்கள், பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இடியாப்பம் எல்லாம் வெந்துடுச்சு. இதை நான் பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். அந்த இலை எதுவுமே சூடாலாம் இருக்காது. நீங்கள் அப்படியே நீங்கள் கைட்டே எடுத்துடலாம். இந்த மாதிரி இலையை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பாருங்கள், இலையும் சேர்ந்து நமக்கு வெந்திருக்கு. அப்போ அந்த நமக்கு டேஸ்ட்டும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இடியாப்பத்தில் இருக்கும். இப்போ நம்ம இந்த இலையில் இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்தாச்சு, வேக வச்சு எடுத்தாச்சு. இனிமேல் இதை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு இடியாப்ப ரெசிபி பார்த்தாச்சு. இது கூட நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் ஊற்றாமல் தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த இடியாப்பத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்த்து அது கூட நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எதாக இருந்தாலும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் எம்மியாக இருக்கும். இப்போ நான் இந்த இடியாப்பத்தை தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சீனிக்கிழங்கு இல்லைன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடியாப்பம் ரெடி பண்ணி தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு இந்த இடியாப்பம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.